குடும்பம் ரீதியாக இருந்த தொந்தரவுகள் இந்த 45 நாட்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு விடுபடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அரசாங்கம் ரீதியான முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். குரு பகவானின் பார்வை 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துல விழறதுனால கண்டிப்பாக அந்த ஒரு பண வரவுகள் மூலமாக புதிதான ஒரு சொத்துக்களை சேர்க்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். வாழ்க்கையில சகலவிதமான சௌபாகியங்களையும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உலகெங்கும் இருக்கும் டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா குரு அதிசாரம் அடையக்கூடிய பலன்களை பற்றி பார்க்க போறோம். குரு அதிசாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது, குரு பகவான் இந்த வருஷம் அதாவது 2025 மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வந்தார். அந்த பெயர்ச்சியாகி ஒரு வருடத்திற்கு அவர் அந்த ராசியிலேயே இருக்கணும். அந்த இருக்கக்கூடிய காலகட்டத்துல இன் பிட்வீன் மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா இடைப்பட்ட காலத்துல உங்களுக்கு அவர் அடுத்த ராசிக்கு பெயர்ச்சியாகி போறதுதான் குரு அதிசார நிலை அப்படின்றது சொல்றோம். இந்த குரு அதிசாரம் பெறும்போது அந்த மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு உச்சம் பெற்று 45 நாட்களுக்கு போறார். உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் அந்த பெயர்ச்சியை அடைகிறார். இது கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு 12வது மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை அந்த கடக ராசியிலேயே இருக்கிறார். இந்த கடக ராசியில் உச்சம் பெறக்கூடிய இந்த குரு பகவான் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போறார்? ஏன்னா குரு உச்சம் பெறும்போது ஒரு மாதிரியான பலன்கள், அதாவது நிறைய பேர்களுக்கு நிறைய நன்மைகள் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அவருடைய சுப பார்வை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பார்வையாக இருக்க போகுது. அதனால இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பதிவுகளையும் குரு பகவான் என்னென்ன மாதிரியான பலன்களையும் மாற்றத்தையும் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். ரிஷப ராசி அன்பர்கள் எப்போதுமே தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஒரு ராசி அன்பர்கள் தான். அதே சமயத்துல இவர்களினுடைய பேச்சுல ஒரு வசீகரம் அப்படின்றது இருக்கும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பிறரை வசீகரிக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு தன்மை அப்படின்றது மிக அதிக அளவுல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த வசீகரமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில இடத்துல சில பிரச்சனைகளையும் ஒரு சில இடத்துல நல்ல ஒரு மாற்றத்தையும் கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட ஒரு முன்னேற்றங்கள் இந்த ஒரு வசீகரத்தினாலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இருக்கும். ரிஷப ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாகப்பட்ட அந்த தனஸ்தானத்துல இருக்கிறதுனால இவர்கள் குடும்பத்துல ரிஷப ராசியில ஒரு நபர்கள் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த செல்வ செழிப்பு அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பெரிய அளவுக்கு பொருள் தட்டுப்பாடுகள் எதுவுமே இருக்காது, பற்றாக்குறைகள் இருக்காது. இவர்களுக்கு ஒரு ஆடம்பர ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் அந்த குடும்பத்துல ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் இவங்களுடைய 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு உச்சம் அடைய போறார். குரு அதிசார பயிற்சியில உபஜய ஸ்தானத்துல குரு உச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு அந்த குடும்பம் ரீதியாக இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல இந்த 45 நாட்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு விடுபடக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அவர்களினுடைய குடும்பத்துல விவாகரத்து வழக்குகள் அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு இடமாற்றம் செஞ்சிட்டீங்கன்னாலே போரும். கண்டிப்பாக இந்த 45 நாட்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மன திருப்பங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு விவாகரத்தை கேட்டாங்களோ அவங்களுக்கே ஒரு மனமாற்றம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த குரு உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக தான் இந்த குரு உச்சம் பெற்ற குரு கொடுக்க போறார் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு.
இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான லாப அளவு இந்த 45 நாட்கள்ல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். லாபம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும்னு அந்த பொருட்கள் வாங்கி விற்கிறதுனால ஏற்படக்கூடிய லாபமாக மட்டும் அல்லாமல் உங்களுடைய தொழில்ல முதலீடும் அதிகரிக்கிறதுக்கு, உங்களுடைய தொழில்ல பார்ட்னர்ஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு குரு பகவானினுடைய தன்மைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்வையிடுகிறார். அதனால இது வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் திருமண தடைகள் இருந்ததோ, திருமணத்துல ஒரு தாமதங்கள் இருந்ததோ, திருமணத்துல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் இருந்ததோ, அது எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு பிரிந்த உறவுகள் கூட மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு அமைப்பை, இந்த ஒரு நல்ல ஒரு சௌபாகியமான ஒரு வாழ்க்கையை இந்த குரு அதிசாரம் உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போறாரு. அதனால அந்த திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிக பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இந்த குரு பகவான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். ரிஷப ராசியில இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு அரசாங்கம் ரீதியான முழு ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். முழு ஒத்துழைப்பு அப்படின்ற போது இது நாள் வரைக்கும் அரசாங்கத்துல இருந்து ஒரு டெண்டர் எடுத்து நீங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கடந்த 6 மாத காலமாக பெரிய அளவுக்கு தடைபட்டு போயிருக்கும். இப்ப அது எல்லாமே மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அரசாங்கத்துல வேலை பார்க்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு கடந்த ஒரு 6 மாதங்களாக மிக பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் இருந்திருக்கும். எவ்வளோ நீங்க வேலை செஞ்சாலும் அந்த அரசாங்கத்துல உங்களுக்கு ஒரு கெட்ட பேரு, உங்களை ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க நேர்மையாக வாழ்ந்ததுனால மிக பெரிய அளவுக்கு அவமானங்களை எல்லாத்தையுமே சந்தித்த இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டத்துல அந்த அவப்பெயர்கள், அவமானங்கள், தேவையில்லாத ஒரு இடமாற்றங்கள் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள், ரிஷப ராசியில இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளால மிக பெரிய ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு மேம்பட்ட ஒரு வாழ்க்கையை அடைவதற்குண்டான ஒரு நேரம். இந்த குரு பகவானின் 7ஆம் பார்வையாகப்பட்டது உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார், பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கிறார். நான் முதல்லயே சொன்ன மாதிரி வாழ்க்கையில சகலவிதமான சௌபாகியங்களையும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையவே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இந்த ரிஷப ராசியில இருப்பீங்க. இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பகவானின் பெயர்ச்சியாகப்பட்டது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அதாவது வேலை இருக்கும், அந்த வேலையில பெரிய அளவுக்கு உங்களுக்கு இன்சல்ட் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். உங்களை ஒரு தரக்குறைவாக நடத்துறது, உங்களுடைய வேலையை அங்கீகரிச்சு எந்த விதமான ஒரு திறமைக்கும் அங்க ஒரு அங்கீகாரம் இல்லாமல் உங்களை அவமானப்படுத்துறது, இது எல்லாமே இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். இதுல இருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேலையில, உங்களுக்குன்னு ஒரு உயர் பதவிகள், இது எல்லாத்தையுமே இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் மிக விரைவாக, அதாவது இவ்வளோ ஃபாஸ்டா எங்களுக்கு நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு விரைவான ஒரு மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய பெரிய மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த ரிஷப ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல சொத்து சம்பந்தப்பட்ட சில முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம். சொத்தே இல்லை அப்படின்றவங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி கூட வாங்குறதுக்கு நம்மளால முடியல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் அதற்குண்டான பண வரவுகளையோ இல்ல கடன் வாங்கியாவது நீங்க சில விஷயங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையோ கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய 11ஆம் இடத்துல விழுவதனால, 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்துல விழுறதுனால கண்டிப்பாக அந்த ஒரு பண வரவுகள் மூலமாக புதிதான ஒரு சொத்துக்களை சேர்க்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே 11ஆம் வீட்டுல அந்த பார்வை விழுறதுனால அங்க சனி பகவான் இருக்கிறதுனால 2வது திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளையும்
இந்த ரிஷபராசி என்பர்கள் துரிதமாக எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு கணவரோ மனைவியோ ஏதோ ஒரு இழப்புகள் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்காக நீங்க ஒரு மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு தருணம், அந்த குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்காக அந்த மறு திருமணம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சொத்துக்களை வாங்குவதற்குண்டான ஒரு நேரம், கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு 55 வயசு ஆனவர்களுக்குமே வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் புதிய ஒரு திருப்பமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு திசா புத்தி குரு திசையாக இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாட்களாக தான் இந்த 45 நாட்கள் இருக்கும். அந்த 45 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டீடைல்டா உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க பார்க்கும்போது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுல என்ன விதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்றத நம்ம எளிதாக சொல்ல முடியும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் உங்களுக்கு வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.